நான் உங்கள் விக்னேஷன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விஜாக்குத் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நம்ம எஸ்கியூஎல்ல நம்ம நிறைய ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் arithmetic ஆப்ரேட்டர் அண்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதாவது யூஸ் டு பர்ஃபார்ம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அண்ட் நியூமரிக்கல் டேட்டா. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நமக்கு எப்போயோ யூஸ் பண்ணோம்னா, நம்ம ஏதாவது ஒரு கால்குலேஷன் யூஸ் பண்ணணும், டேட்டாஸ் நம்பர்ஸ்குள்ளார ஒரு கால்குலேஷன் யூஸ் பண்ணோம், அடிஷனோ சப்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷன், இந்த டிவிஷன், இந்த மாடுலஸ், இந்த ஆப்ரேட்டர் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணுறோம் நம்மளுடைய லாஜிக்கில் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், இந்த ஆப்ரேட்டர் சிம்பிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அடிஷன்னு சொல்லுவாங்க. மைனஸ்னா சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இன்ட்டு சிம்பிள் ஸ்டார் மாதிரி இருக்கும், இது வந்து தான் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இந்த இது வந்து ஸ்லாஷ் போட்டிருக்குது டிவிஷன். ஓகேங்களா? இந்த மாடுலோ பர்சன்டேஜ் மாதிரி இருக்கிறது வந்து மாடுலோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அது ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். செலக்ட். ஓகேங்களா? நம்ம ரியல் டைமில் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து ஏஜ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். select 1 + 2 சாரி 2 அப்படின்னு நான் சும்மா டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு 3ன்னு வரும் அவுட்புட். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நோ காமன் காலம் நேம்னு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு காலம் நேம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா அலியாஸ் போட்டு நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்பர்ஸ்ன்னு மாறிடுச்சு பாருங்க. இதுதான் இந்த அலியாஸோட ஒர்க்கு. அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அலியாஸ்ன்னு இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஏஎஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் ஏஎஸ்ன்னு யூஸ் பண்ணாலே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. செலக்ட் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் இப்போ வந்து மைனஸ் கொடுத்தீங்கன்னா மைனஸ் ஆகும். இப்போ மைனஸ் கொடுத்தனா 1ன்னு வரும். ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணீங்கன்னா 2ன்னு வரும். டிவைட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வாட் எவர் யூ வாண்ட். ஓகேங்களா? நீங்கள் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான பர்ஃபார்மன்ஸை அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், அதுக்கான ஆப்ரேஷன் அது எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இருக்குது. ஈக்குவல் சிம்பிள், நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல். சரிங்களா? இதுதான் வந்து கம்பேரிசன். ஒரு கம்பேர் பண்ணணும் ஒரு டேட்டா கூட அப்படின்னா இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஈக்குவல் டு 25ன்னு கொடுக்குறான், ஈக்குவல் சிம்பிள் கொடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் 25க்குள்ளே இருக்கவங்கள மட்டும்தான் கொண்டு வரும். இப்போ நாட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தனா ஏஜ் 25 தவிர ரிமைனிங் இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டு வரும். புரியுதுங்களா? இப்போ கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணனா 25 ஏஜுக்கு மேலே இருக்கவங்களெலாம் கொண்டு வரும். ஏன் 25யும் கொண்டு வருதுன்னா நம்ம ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு 25 வேணாம், 25 விட அதிகமாக வேணும்னா அந்த ஈக்குவல் சிம்பிள் எடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும் 25. இது அது வந்து கிரேட்டர்னா அதிகம். இப்போ வந்து லெஸ் தென் கொடுங்களேன். லெஸ் தென்னா 25க்குள்ள யாராச்சும் இருந்தாங்கன்னா எடுத்துகிட்டு வரும். ஏன்னா ஒன்லி 1 எம்ப்ளாய் ஜார்ஜ்னு இருக்காரு. இப்படி தான் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கு ஈக்குவல் சிம்பிள், நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறேன்ட்டு இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்.
நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து அண்டு ஆறு நாட்டு, சரிங்களா? இதை பற்றி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோ இந்த ஸோ வெல் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ.